வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு என்ன தான் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுர் மாதம்னே சொல்லுவாங்கங்க. ஏன்னா தனுசு ராசியில் சூரியனுடைய பிரகாசம் இருக்க போகுது. இந்த தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குதுங்க. இப்போ மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குங்க. ஆனால் மார்கழி பார்த்தீங்கன்னா அது மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு உகந்ததாகவே இருக்குதுங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவாங்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடும் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை. அப்போ இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் உண்மைதான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இருளோட கடைசி பாகம்தான் இந்த மார்கழி மாதம். அப்போ தை மாதத்திலிருந்து ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் இது இந்த மாதம் உங்களுக்கு இருள் நீங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்குங்க. இப்போ சைவ ஆலயங்கள்லையும் வைணவ ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை எல்லாமே நடத்தப்படுங்க. அப்போ மேலதாள வாத்தியங்கள் எல்லாமே முழங்கப்படும். சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையெல்லாம் பாடப்படுங்க. அப்போ அந்த மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடப்படுங்க. இப்போ மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தை முதல் ஆணி வரையில் உள்ள காலம் பார்த்தீங்கன்னா பகல் எனவும், அதாவது இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை பகலாக இருக்குங்க. அவங்க தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா இரவு காலமுங்க. அப்போ இந்த மார்கழி இரவு காலமாக இருப்பதால் இந்த இரவு முடியக்கூடிய ஒரு எண்ட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகுங்க. அதே போல் நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இதில் ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கக்கூடுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். அதே போல் இந்த மார்கழி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் ஸ்பெஷல்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க இந்த மார்கழி மாதம். அப்போ எல்லா இடத்துலையுமே விரதங்களில் பார்த்திங்கன்னா ஏன் பெண்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண்கள் பார்த்திங்கன்னா எதற்குமே ஒப்பிட முடியாத ஒரு உயரிய உன்னதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாமுங்க. இப்போ சாஸ்திரங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் பார்த்திங்கன்னா 6 விதமான தன்மைகளை கொண்டு இருக்கிறாருங்க. அவளே தெய்வமாகவும் இருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா மனைவியாகவும் குருவாகவும் நண்பனாகவும் ஆசானாகவும் போதகனாகவும், அதாவது போதகன்னா செயல்திறனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறாருங்க. அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆகவே தான் பெரும்பாலான விரதங்களில் பெண்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா அதிகம் உள்ளதுங்க. இப்போ நம்ம மார்கழி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயணம் செய்வாருங்க சஞ்சரித்து. அதே போல் இந்த மார்கழி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுவாருங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் அமர போகிறாரு. செவ்வாய் அதே போல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. புதன் விருச்சக ராசியில் இப்போ அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. அதே போல் குரு மேசராசியில் பயணம் செய்வாங்க இந்த மாதம் முழுவதும். சுக்கிரன் துலாம் ராசியில் இப்போதைக்கு இருக்காரு. இப்போ மார்கழி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் விருச்சக ராசிக்கு மாற போகிறாருங்க. சனி கும்பராசிலேயே இருந்து அமர்ந்து பயணம் செய்ய போகிறாங்க. ராகு மீன ராசியில் இருந்து பயணம் செய்வாருங்க. கேது பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பயணம் செய்வாருங்க இந்த மாதம் முழுவதும். அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான பலன்களை தான் நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை முழுவதுமாக நம்ம பார்ப்போமுங்க. பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ல் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பதால் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சகல விதத்திலையுமே சுபிக்ஷங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல காலம்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். எந்த செயல்லையுமே நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு உயர்வான நிலையெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. உன்னதமான நிலைகள்லாம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு அரவணைப்பு இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. ஆனால் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்களில் கொஞ்சம் பொறுமையோடு இருப்பது நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் மறக்க முடியாத சில இனிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்க போது.
குரு வந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத சுப நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள், இனிய நிகழ்வுகள் இதெல்லாமே நடக்க போகுதுன்னே சொல்லலாமுங்க. குறிப்பாக பெண்கள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தாலே போதும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு உன்னதமான நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோவப்படாதீங்க, நிதானமாக பேசுங்க. அனுசரித்து செல்வது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. சகோதரர் வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் உண்டாகலாம். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே இந்த மாதம் நீங்குங்க. விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உண்டாகுதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசைகளாக மாறி பூர்த்தியாகுங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த மாதம் வந்து பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நிதானமாக பேசுங்க. யாரிடமே பெண்கள் மற்றவரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் உங்களுடைய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் சில திட்டங்களை எல்லாம் ஆலோசிப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையிலுமே மனம் தளராது விடாமுயற்சியுடன் நீங்கள் உங்களுடைய காரியங்களை எல்லாம் செய்யுங்க. அது நல்லபடியாக உங்களுக்கு பலன்களை கொடுக்குங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கிரக அமைப்புகள் கொடுக்குது. சிலருக்கு மருத்துவ செலவுகள் எல்லாமே ஏற்படுங்க. கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. அரசியல் துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அரசியலில் இருக்கிற மேலிடத்துல இருந்து பயந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. அந்த பயத்தை நீங்கள் நீக்கிட்டீங்கனாலே போதும். தைரியத்தோடு இருங்க. உழைப்பு அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய உழைப்பு நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. அப்போ உங்கள் வசம் இருக்கக்கூடிய ஒரு ஆவணங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லதுங்க. சொத்து விவகாரங்களில் கவனமாக இருங்க. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடனும் ஆவலுடனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் ஒவ்வொரு சில விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்விக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே வாங்குவீங்க. புத்தகங்கள் வாங்குவீங்க. அதே போல் எல்லாம் கூடுதலான நேரமெல்லாம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் படிப்பது தான் உங்களுக்கு உங்களுடைய வேலையாக இருக்கணுங்க. பணவரவு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 9ல் இருப்பதால் பொருளாதார நிலை உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் சேமிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு உங்களுடைய ஆற்றல், வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ராகு 7ல் கேது சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. சளி பிரச்சனைகள் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படாதீங்க. முன்கோபத்தை எல்லாம் குறைச்சி கொள்ளுங்க. நிதானத்துடன் இருங்க. பிரச்சனைகளை குறைக்க உதவுங்க இதெல்லாம். அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்கள், கார வகை உணவு வகைகளை எல்லாம் தவிர்த்துட்டினாலே ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த மாதம் நடைபெறுமா அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மார்கழி மாதம். அதனால் திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறாது. சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடைபெறாது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுப நிகழ்ச்சிக்கான முயற்சிகளை இந்த மாதம் மேற்கொள்ளலாம். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே உங்களுக்கு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். சுபகாரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்குங்க. தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மார்கழி மாதத்தில் தொழில் ரீதியாக மிகவும் உங்களுக்கு லாபகரமான பலன்களை எல்லாம் அடைய முடியுங்க. இப்போ அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே வந்து சேரும். வருகின்ற நாட்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குங்க. கூட்டாளிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலன்களை எல்லாமே இந்த மாதம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கௌரவ பதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா விரும்பிய இடமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் உண்டுங்க. அப்போ உங்களுக்கு இருந்த வேலைப்பளு எல்லாம் குறைவது மட்டுமல்லாமல் சம்பள பாக்கிகளும் வந்து சேர்ந்துடும். வருகின்ற நாட்களில் உங்களுடைய வேலை பற்றினா எளிதாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. புரட்டாதி 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எளிதில் நிதானத்துடனும் எதிலையுமே பார்த்தீங்கன்னா நிதானத்தோடு செயல்படுவது, மற்றவர்களை அனுசரித்து போவது உங்களுக்கு நன்மைகளை தருங்க. குடும்பத்தில் இருந்த பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செலவு செய்ய நேருங்க. கோபத்தை எல்லாம் குறைத்து கொள்ளுங்கள். இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. அதனால் எந்த காரியத்தையும் கூடுதல் கவனமுடன் செய்வது நல்லது. அடுத்தவர்களுடைய உதவி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவனமாக இருங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்து
அதில் சில தவறுகள் ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. கவனமாக இருங்க. மாணவர்கள்லாம் பாடங்களை மிகவும் நிதானத்தோடு படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அடுத்தவர்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமுடனும் இருங்கங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அதிகார தோரணையுடன் நீங்கள் காணப்படுவீங்க. நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாமுங்க. இந்த மாதம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய புத்தி, எண்ணம் இதெல்லாம் தெளிவு உண்டாகுங்க. நல்லது எது, கெட்டது எது அப்படின்ற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு செயல்திறன்கள் உங்களுக்கு காணப்படுங்க. எதிர்பாராத சில திருப்பங்களால் பார்த்தீங்கன்னா காரிய வெற்றிகளும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகக்கூடுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்துவாங்க, அதிக நன்மைகளை கொடுக்கும். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு வருகின்ற காலங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. இந்த மாதம், மார்கழி மாதம், அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம்.